பச்சை கிளியின் பாசம். அது ஒரு அழகான காடு. அங்கே நிறைய மரங்களும் மலர்களும் இருந்துச்சு. அந்த காட்டில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய மரத்தில் 2 குருவிகள் அழகான வீட்டை கட்டி 3 முட்டைகளை விட்டுருந்துச்சுங்க. அம்மா குருவி பேரு மஞ்சு, அப்பா குருவி பேரு ராஜு. மஞ்சு குருவி வீட்டையும் முட்டைகளையும் பாதுகாத்துட்டு இருந்துச்சு. ராஜு குருவி எப்போதுமே சாப்பாடு கொண்டு வரத்துக்காக வெளியில போகும். இப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் முட்டைகள்ல இருந்து குஞ்சுங்கள் வெளியே வந்துருச்சு. அதை பார்த்து 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. மஞ்சு, உனக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் நான் பழங்கள் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு குருவி வெளியில போணுச்சு. ராஜு குருவி பழங்கள் நிறைய இருக்க மரமா பார்த்து தேடி போணுச்சு. தேடி போய் அங்க ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிச்சு. அந்த மரத்துல பழங்கள் பறிச்சுட்டு இன்னும் சில பழங்களையும் பறிச்சுட்டு வீடு நோக்கி பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்ப யாரோ அழுகுற சத்தம் கேட்டுச்சு. ராஜு உடனே திரும்பி பார்த்து யாருன்னு தேடினுச்சு. அப்ப அங்க ஒரு பச்சை கிளி ஒன்று அழுதுட்டு இருந்துச்சு. உனக்கு என்னாச்சு? ஏன் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க? அந்த பச்சை கிளியும் பதில் சொன்னிச்சு. நான் இங்கே வழி தவறி வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. எனக்கு பறக்கவும் தெரியாது. காட்டை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. சரி, பயப்படாத. நீ எங்க வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். என் கூட வா. அந்த கிளியோட நிலைமையை பார்த்து இறக்கப்பட்ட ராஜு அந்த கிளியை அப்படியே விடாம அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. ஏன்னா ராஜுவுக்கு தெரியும் அந்த கிளியை அங்கேயே விட்டுட்டு வந்தா அதோட உயிருக்கே ஆபத்தாயிடும்னு. கிளிய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துச்சு. உடனே மஞ்சு இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாயிடுச்சு. அப்புறம் ராஜு கிட்ட கேட்டுச்சு, யாருங்க இது? ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? என்னாச்சு அப்படின்னு. இல்லை மஞ்சு, நான் பழங்கள் பறிச்சுட்டு வரும்போது இந்த கிளி பாவமா அழுதுட்டு இருந்துச்சு. வழி தவறி இங்கே வந்துருச்சான். இதால பறக்கவும் முடியாது. அதனால தான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். சரிங்க, நம்மளே இதை வளர்ப்போம். அதுக்கப்புறம் ராஜுவும் மஞ்சுவும் அந்த சின்ன கிளியை தன்னோட குழந்தையாவே நினச்சி தன்னோட குஞ்சுங்களோட வளர்க்க ஆரம்பிச்சது. அந்த கிளிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லபடியாக வளர்த்துச்சுங்க. அதுக்கப்புறம் ராஜுவும் மஞ்சுவும் தன்னோட குஞ்சுங்களுக்கு பறக்க சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரியே அந்த சின்ன பச்சை கிளிக்கும் பறக்க சொல்லி கொடுத்தாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த கிளியும் நல்லா பறக்க கற்றுக்கிட்டு கிளியும் அந்த குருவி குஞ்சுங்களும் தினமும் பறந்து போய் காட்டை சுற்றி பார்க்குங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த கிளி நல்லாவே வளர்ந்துருச்சு. இப்போ அந்த கிளிக்கு தன்னோட வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. பறக்க கற்றுக்கிட்டதுனால தன்னோட வீட்டுக்கு போகலான்னு முடிவெடுத்துச்சு. ஆனால் இங்கே மஞ்சு அம்மாவையும் ராஜு அப்பாவையும் குருவி குஞ்சுங்களையும் பிரிகிறத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி பறந்து போயிடுச்சு. அந்த கிளிக்கும் மஞ்சு அம்மா ராஜு அப்பா ஞாபகமாகவே இருந்துச்சு. இப்படியே சில வாரங்கள் ஆணுச்சு. ராஜு அப்பா எப்போதும் போல சாப்பாடு கொண்டு வரதுக்காக வெளியில் போயிட்டாங்க. வீட்டில் மஞ்சு அம்மா குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக கனமழை பொழிஞ்சிச்சு. வீடே நடுங்குனுச்சு. எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள ஒரு பெரிய இடி தாக்கி அந்த வீடு அப்படியே கீழே விழுந்துருச்சு. இதை யாருமே எதிர்பார்க்கல. குஞ்சுங்களும் மஞ்சு அம்மாவும் தப்பிச்சு வெளியில் வந்துட்டாங்க. இந்த
அந்த மலையில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு மரத்துக்கு அடியில் நடுங்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க 3 பேரும். மஞ்சு அம்மா அவங்கள பத்திரமா பார்த்துட்டு இருந்தாங்க. மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்ததுனால இவங்க 4 பேருக்குமே தங்குறதுக்கு இடமும் இல்லை, சாப்பாடும் இல்லை. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கல. அப்போ தான் ஒரு இடத்துல மழைக்கு ஒதுங்கி நின்றுட்டு இருக்கப்ப இவங்க வளர்த்த கிளி அந்த பக்கம் பறந்து போயிட்டு இருந்துச்சு. இவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட அந்த கிளி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போணுச்சு. அந்த வீட்டுக்குள்ளே கிளியோட அம்மா அப்பாலாம் இருந்தாங்க. அவங்க கிட்ட, அம்மா அப்பா, இவங்க தான் என்னை வளர்த்தவங்க. வழி தெரியாமல் காட்டில் நான் இருந்தப்போ இவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு எல்லாமே கொடுத்து வளர்த்தாங்க. இன்னைக்கு இவங்க வீடு இல்லாமல் இருக்காங்கம்மா, அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த கிளி சொன்னிச்சு. உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த அப்பா கிளியும் அம்மா கிளியும் சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அந்த 4 பேருக்கும் சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் அந்த கிளி குடும்பம் கொடுத்துச்சு. ப்ளீஸ் பார்த்தீங்களா, இந்த கிளிக்கு செஞ்ச உதவியை இந்த கிளி மறக்காமல் இவங்களுக்கு செஞ்சிடுச்சு. சாப்பாடு பழங்கள்லாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு 4 குருவிங்களும் வயிறார சாப்பிட்றத பார்த்த அந்த சின்ன கிளி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சாப்பாடு கொண்டு வரத்துக்காக போன ராஜு கிளி ரொம்ப நாளாகவே வரவே இல்லை. அது மலையில் மாட்டிக்கிட்டதுனால வழி தவறி போயிடுச்சு. தன்னோட குடும்பத்தை எங்கே பார்த்தாலும் தேடி அலைஞ்சிச்சு. அப்போ தான் இன்னொரு குருவி அங்கே உட்காந்துருந்தது. அந்த குருவி கிட்ட வழி கேட்கலான்னு போணுச்சு. குருவி அண்ணே, மலையில என் குடும்பம் காணா போயிடுச்சு, அவங்கள எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? ஆமாப்பா ராஜு, மஞ்சு உன்னோட குழந்தைங்களும் அந்த கிளி வீட்டில் தான் இருக்காங்க, இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு அந்த குருவி சொன்னிச்சு. ராஜு அப்பாவும் அதோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக வேகமாக பறந்து வந்துச்சு. பிரிஞ்ச குடும்பம் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ராஜு அப்பா அந்த கிளியை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. என் குடும்பத்தை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ராஜு அப்பா கிளி குடும்பத்துக்கு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து குருவி குடும்பத்துக்கு தனியாக ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.